அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து போர்ஷன் ட்ராக்கரில் லாகின் பண்ணும்போது ஓப்பன் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோன்னு இருக்குது. ஸோ அந்த குரூப் ஃபோட்டோவில் போயிட்டு ப்ரொசீட்னு கொடுக்கணும். ஸோ இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த பிள்ளைங்க எல்லாருமே தெரியணும். இந்த பிள்ளைங்க எல்லாரும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். கொஞ்சம் இங்கே பாருங்கள். பாருங்கள், அந்த குழந்தைங்க எல்லாம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். பார்த்தீங்களா? எடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இது ஃபோட்டோவில் கிளியராக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேப்சர் அகென்னு கொடுக்கலாம். கேப்சர் அகென்னு கொடுத்துட்டு கூட திருப்பி எடுத்துக்கலாம். அப்புறமா சப்மிட் கொடுங்க. எப்போவுமே லொக்கேஷன் ஆனில் இருக்கணுங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது. ஸோ அப்புறமா சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அதுவே எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்றதை அது கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ், மார்னிங் ஸ்நாக்ஸ், அப்புறமா மதிய உணவு HCM எல்லாம் என்ட்ரி போட முடியுங்க. இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான். ஸோ அதுவே ஹெட் கவுண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், எத்தனை பேருன்றது. ஹெட் கவுண்ட்னா குழந்தைங்களோட எண்ணிக்கை, சரிங்களா? அதுவாகவே இதில் வந்து கால்குலேட் ஆகிடும் எத்தனை பேருன்றது. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாங்க. கேப்சர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுவே ஹெட் கவுண்ட் எத்தனை பேர் அப்படின்றது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இதாகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹவுஸ் விசிட் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு முடிச்சுடுங்க. அதே மாதிரி ஹோமில் போயிட்டு உங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு ஹவுஸ் விசிட் பெண்டிங் இருக்குன்னா பாருங்கள், ஹைட் வெயிட் என்ட்ரி போடாமல் வச்சுருக்கீங்களான்னா பாருங்கள். ஸோ ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா அதை உடனே என்ட்ரி போட்டு முடிச்சிடுங்க. பார்த்தீங்களா, அட்டெண்டன்ஸ் போட்டது, அந்த கேப்சர் பண்ணது, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ட்ராக்கிங்கில் பண்ணிடுச்சு. பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சர்வே முடிக்காதவங்க முடிச்சுடுங்க. மொபைல் வெரிஃபிகேஷன் எதாவது பெண்டிங் இருக்கான்னு பார்த்து முடிச்சுடுங்க. ஆமாம், புதுசாக யாரையாவது ஏஎன்சி சேர்த்திங்கன்னா அவங்களோட ஆதார் எல்லாமே கரெக்டாக என்ட்ரி போட்டிருங்க. எல்லாரோட ஆதாருமே கரெக்டாக வெரிஃபை பண்ணி முடிச்சிருக்கணுங்க. அதே மாதிரி ஆதார் ஆஃபீஸ்லேயும் எடுக்கிறாங்க வந்து. ஸோ அந்த பர்சன் நீங்கள் போய் பார்த்து குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்க சொல்லிவிடுங்க, சரிங்களா? குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட ஆதாரோட வந்தால் போதும், உங்களுக்கு ஆதார்லாம் அவங்களே எடுத்துருவாங்க, சரிங்களா? குழந்தைய வரும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும், சரிங்களா? எல்லாமே முடிச்சிருங்க. இந்த மந்த் எண்ட் ஆகுது. ஸோ எல்லாமே முடிச்சிருங்க. தேங்க்யூ.